இந்த கோடை சீசனுக்கு தர்பூசணி கடை போட்டேன், நல்ல லாபம். இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல BMW கார் நிக்குது. இவ்வாறான நகைச்சுவை மீம்ஸ்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த ஆண்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு கடுமையான வெயில் கொளுத்தி வருகிறது. வெளியே செல்வதற்கே மக்கள் அச்சமடைந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் உள்ளனர். வீட்டுக்குள் வெப்பத்தின் தாக்கம், வெளியே வெப்ப அலை வீசுவது போன்றவற்றால் மிரண்டு போன பொதுமக்கள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். கோடை வெயிலை சமாளிப்பதற்கு எங்கு செல்லலாம், உடலை குளிர்ச்சியடைய வைக்க என்ன செய்வது என ஏகாத்தும் புலம்பி வருகின்றனர். இந்த நிலையில் கோடையின் தாக்கத்தை தணிப்பதற்கு கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ் போன்ற ஆகாரங்களை சிறந்தது என கூறுகின்றனர் மருத்துவ நிபுணர்கள். பொதுவாக வெயில் கொடுமையை சமாளிக்க கூல்ட்ரிங்க்ஸ் இவற்றை தாண்டி பெரும்பாலானோரின் கவனம் தர்பூசணி பழங்களின் மீது திரும்பியுள்ளது. அதிக விற்பனையின் காரணமாக சில இடங்களில் தர்பூசணி பழங்கள் கார்பைடு கல் வைத்து பழுக்க வைக்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் விற்பனை செய்யப்படும் விதைகள் இல்லாத தர்பூசணி பழங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு கேடு விளைவிக்கும். தர்பூசணிக்கு மாற்று வழியாக மக்கள் கூழ் போன்றவற்றை பருகுவது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் என்பதையும் தாண்டி ஆரோக்கியத்துக்கும் வழிவகுக்கும். கருவாடு, மொச்சை கூட்டு, வேர்க்கடலை சட்னி, கொத்தவரங்காய், சுண்டக்காய் வற்றல், மாங்காய் என நாக்கள் எச்சில் ஊறும் 14 வகையான சைட் டிஷ்களுடன் விற்பனை செய்யப்படுகிறது இந்த கூழ் வகைகள். கொத்தவரங்காய், சுண்டக்காய், மோர் மிளகா, அப்பளம், வறுத்த கருவாடு தொக்கு, மாங்காய், பூண்டு ஊறுக்காய், எலுமிச்சங்காய் ஊறுக்காய், நார்த்தங்காய் ஊறுக்காய், எல்லாம் 14 ஐட்டம். மண்பானையில் குடித்தா உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பிளாஸ்டிக்கில் குடித்தா ஒரு மாதிரியாக இருக்குன்னு ஒரு இது. அவ்வளோதான், வேறு ஒன்றும். கேன்சரில் ஓமதுரை ஆஸ்பத்திரியில் கேன்சரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இங்கே தான் கூழ் வாங்குவாங்க. மண்பானை இருக்கும், இங்கே வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. கூவோட 30 ரூபாய், சைடிஸ் எல்லாம் ஃப்ரீ. எல்லாமே எவ்வளோனாலும் சாப்பிட்லாம், கீழே வேஸ்ட் பண்ணாத சாப்பிட்லாம். கேழ்வரகு மாவு, நொய்யரசி, தண்ணீர், மோர் இவற்றை கலந்து செய்யப்படும் கூழானது வயிற்றில் இறங்கும் போதே உடலையும் உள்ளத்தையும் குளிர்ச்சி அடைய செய்யும். கஷ்டம் தான், அனல் என்ன பண்ணுறது, அதுக்காக தான் அங்கே வந்து கூழ் ஜில்லுன்னு குடிச்சிட்டு போகிறோம். வீட்டில் பழுது சாப்பிடுவோம். நைட்டு ஒரு வேலை தான் சாம்பார் குழம்பு, மற்ற நேரத்தில் கூழ் தான். கூழ், மோர் இந்த மாதிரி தான் கொஞ்சம் வண்டி ஓட்டும்போது நல்லா இருக்குது. அது எல்லோரும் சாப்பிட்லாம், நல்லது. அது உடம்புக்கு ஹெல்த்து, நல்லது சாப்பிடலாம். சில பேர் லைக் பண்ணுறதில்ல. இப்போ சேஞ்சு ஆளுங்க எல்லாம் மாற அது மாறிக்கிறாங்க. நமக்கு எது பிடிக்கும் நம்ம அது விரும்பி சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. இது கூழ் சாப்பிட்றது பாரம்பரிய இப்போ வழக்கம். இது சாப்பிடலாம், உடம்பு நல்லா ஹெல்த்து. மோர், தர்பூசணி, இளநீர் உள்ளிட்ட பழச்சாறுகள் மீது மக்களுக்கு ஆர்வம் அதிகரித்தாலும் இயற்கை தந்த அருட்கொடையான தானியங்களால் ஆன கூழ் வகைகளையும் ஒருமுறை ருசித்து பாருங்கள். உடல் உஷ்ணத்தை விரட்டுங்கள். கோடை வெயில் பாடாய்படுத்துவதிலிருந்து தவிர்க்க குழு கூழ் ஒன்றே வழி என்கின்றனர் பொதுமக்கள். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜுடன் செய்தியாளர் லாவண்யா, ஜீவானந்த்.